தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். சாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஆதிகவி வால்மீகி அவர்களால் எழுதப்பட்டது ராமாயணம். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் மிகச்சிறந்தது ராமாவதாரம். ராமரது மிக சிறப்பான அவதாரம் நிகழ்ந்த நாளே ஸ்ரீராம நவமியாக நம்மால் ஆராதிக்கப்படுகிறது. இந்த ஸ்ரீராம நவமி அன்று சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்வதும் சொல்வதும் கேட்பதும் மிகச்சிறந்த பலன்களை தரவல்லது. சுந்தர காண்டம் எதனால் சிறப்பு பெற்றது? சுந்தரர் அனுமன். இவர் சீதா பிராட்டியையும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கும் பாலமாக இருந்து மிகச்சிறந்த அற்புதமான ராம காரியத்தை நிறைவேற்றிய காண்டம்தான் சுந்தர காண்டம். அது மட்டும் இல்லைங்க, ஸ்ரீ ராமரது நற்செயலையும் நற்பண்புகளையும் சீதா பிராட்டியின் அழகையும் இலங்கை மாநகரத்தின் சுந்தர அழகையும் சொல்லக்கூடிய காண்டம், அதிகமான விவரணைகளையும் வர்ணிப்புகளையும் கொண்ட காண்டம் இது என்பதனால் சுந்தர காண்டம் மிக சிறப்பான ஒரு அழகிய காண்டமாக சொல்லப்பட்டது. இந்த பெயரும் கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த சுந்தர காண்டத்தினுடைய மகிமையை சொல்வதற்கு 1000 நாக்குகள் கொண்ட ஆதிசேஷனாலும் முடியாது என்பது பெரியோர்களின் வாக்கு. ஒருமுறை மகா பெரியவாளிடம் ஒருவர் தனக்கு தீராத வயிற்றுவலி இருப்பதாக சொன்ன பொழுது பெரியவா சொன்னாராம், சாப்பிடுவதற்கு முன்பு சுந்தர காண்டம் எடுத்துக்கொள், அதாவது சுந்தர காண்டத்தை பாராயணமாக செய்து வா, உனது வயிற்றுவலி நீங்கும் என்றாராம். வயிற்றுவலி மட்டுமல்லாது நம்முடைய இந்த வாழ்க்கையில் இந்த பிறவியில் ஏற்பட்ட சகல விதமான துன்பங்களையும் கஷ்டத்தையும் போக்கவல்ல அருமருந்து தான் சுந்தர காண்டம். இந்த சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்வதற்கு பல வழிகள் உண்டு. பாராயணம் செய்ய முடியாமல் போனாலும் சொல்வதை கேட்டாலே போதுமானது என்கிறார்கள் ஆன்றோர்கள். அப்படிப்பட்ட சுந்தர காண்டத்தை தான் நாம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்கப் போகிறோம். அடியேனுக்கும் அந்த பாக்கியம் கிடைத்ததை மிக பெரும் பேராக எண்ணி மகிழ்கிறேன். சுந்தர காண்டத்தில் அனுமன் அங்கதன் மற்றும் ஜாம்பவான் இவர்களுடன் கலந்து ஆலோசித்து சீதை இருக்கும் இடம் தெரிந்து கொள்வதற்காக சம்பாதியின் மூலமாக அவள் ராவணனால் கொண்டு செல்லப்பட்டு இலங்கையில் வைக்கப்பட்டிருக்கிறாள் என்று அறிந்து மகேந்திர மலையிலிருந்து தெற்கு நோக்கி தாவி சென்று பறப்பதற்கு தயாராகிறார். அதற்காக மகேந்திரகிரி மலையின் மீது ஏறி கம்பீரமாக தனது உருவை பெரிதாக்கி கொண்டு கர்ஜித்தபடி ஒரு சிங்கம் போல நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவரது அந்த தோற்றத்தினை பார்த்து மலையில் இருக்கக்கூடிய பறவைகளும் விலங்கினங்களும் தெரித்து ஓடின. அங்கிருந்து உஷத்கால சந்திரன் போல, அதாவது சூரியனது கதிர்கள் வெளிப்பட்டு வருவதைப் போல அங்கிருந்து தாவி இலங்கை நோக்கி பிரவேசிப்பதற்கு தாவுகிறார். காற்றினிலே அந்த மேக கூட்டங்களின் இடையே ஆகாயத்தில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார் வாயுபுத்திரன் ஹனுமன். அப்படி சஞ்சரிக்கும் பொழுது சமுத்திரராஜன் சமுத்திரத்தின் வழியாக மேலே பறந்து போய் கொண்டிருக்கிறார். சமுத்திரராஜன் இஷ்வாகு வம்சத்தின் வந்த ஸ்ரீ ராம காரியமாக இந்த அனுமன் செல்வதை அறிந்து இஷ்வாகு வம்சத்தினருக்கு தான் நன்றி கடன் பட்டிருப்பதனால் மைனாகம் என்ற பர்வதத்தை எழுந்து உன்னுடைய சிகரங்களின் மீது சற்று அனுமன் இளைப்பாரி விட்டு செல்லட்டும், அதற்காக எழுந்து மேலே வா என்கிறார். இந்த மைனாகம் பர்வதம் இந்திரனுக்காக பயந்து கொண்டு பாதாளத்தினுடைய நுழைவாயிலை அடைத்து கொண்டு கடலுக்கடியில் கிடக்கிறது. இந்த மைனாகம் ராம காரியமாக அனுமன் பறந்து செல்வதால் அனுமன் சற்று தன்னுடைய சிகரங்களின் மீது இளைப்பாரி விட்டு செல்லட்டும் என்று இந்த மைனாக மலை கடலில் இருந்து வெளியே வருகிறது. அப்படி வெளியே வந்த மைனாகம் பர்வதம் நம்முடைய அனுமனை பார்த்து இறைஞ்சி கேட்கிறது, என் மீது சற்று இளைப்பாரி விட்டு செல்லுங்கள் வாயு புத்திரரே அப்படின்னு கேட்கிறதாம். அப்போ அனுமர் சொல்கிறார், நான் ராமகாரியமாக செல்கிறேன், சீதா பிராட்டியை காண வேண்டும்,
தற்போது எனக்கு அவகாசம் இல்லை, மீண்டும் இன்னொரு சமயத்தில் சந்திப்போம் என்று மிக அழகாக தவிர்த்துவிட்டு மீண்டும் பறந்து செல்கிறார். இப்பொழுது இந்த மைனாகம் பர்வதம் தேவர்களும் மேலுலகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அத்துணை பேர்களும் ரிஷிகளும் இந்த ராம காரியமாக புறப்பட்டு மிகப்பெரிய வேகத்துடன் மிகப்பெரிய உருவுடன் பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை பார்த்து அவரது மிகச்சிறந்த ஒரு உன்னதமான பராக்கிரம நிலையை அறிய வேண்டும் என்று அவரை பரிசோதிக்க என்ன செய்கிறார்களாம், நாகர்களின் தாயாகிய சுரசையிடம் சென்று வேண்டுகோள் விடுக்கிறார்கள். நீ சென்று ஒரு அரக்கியாக உருவெடுத்து அவரை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்களாம். அதனால சுரசை என்ன பண்ணுறா அப்படின்னாக்க மிகப்பெரிய ஒரு அரக்கியாக கொடூரமான ஒரு உருவத்தை எடுத்துக்கிறாளாம். எடுத்துக்கொண்டவள் என்ன பண்ணுறா அப்படின்னாக்க விண்ணுக்கும் மண்ணுக்குமாக, அதாவது இந்த கடல் பரப்பில் மிகப்பெரிய உருவத்துடன் நின்று கொண்டு அனுமரை வழிமறிக்கிறாள். என்னை கடந்து தான் நீ போக வேண்டும், என்னை மீறி நீ போக முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே ஆஞ்சநேயர் சொல்கிறாராம், நீ மிகப்பெரிய உரு எடுத்துக்கொள், நானும் உரு எடுத்துக்கொள்கிறேன், உன் வாய்க்குள் நான் சென்று உன்னை ஜெயித்து நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாராம். அதனால உடனே 10 யோஜனை அகலமுள்ள வாயை திறந்து கொள்கிறாள் சுரசை. உடனே ஆஞ்சநேயரும் என்ன பண்ணுறாராம், தானும் தன்னுடைய உருவை மிக பெரிதாக ஆக்குகிறார். அவளும் பெரிதாக ஆக்குகிறாள். உடனே தன்னுடைய உருவை குறைத்து கொண்டு அவளது வாய் வழியாக சென்று வெளியே வந்து விடுகிறாள். உன்னுடைய விருப்பப்படி உன் வாய்க்குள் நான் சென்று வந்தேன் இல்லையா, இனிமே நான் என்னுடைய ராம காரியமாக நான் செல்ல இருக்கிறேன், என்னுடைய பிரபுவின் காரியமாக செல்ல இருக்கிறேன், இனிமே என்னை நீ தடுத்தாட்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாராம். உடனே இதை பார்த்த வானவர்களும் மற்றும் ரிஷிகளும் மிக அற்புதம் மிக அற்புதம் அப்படின்னு சொல்லி அந்த புத்தி சாதுரியத்தை, அனுமனது புத்தி சாதுரியத்தை பாராட்டுகிறார்கள். அங்கிருந்து கிளம்பி மீண்டும் பறக்க ஆரம்பிக்கிறார். நீண்ட ஒரு வான்பரப்பில் வாயுவின் வேகத்திற்கு நிகராக அனுமன் பறந்து கொண்டிருக்கிறார். இப்போது சிம்ஹிகை என்ற அரக்கி எதிர்கொள்கிறாள். இந்த அரக்கி எப்படியாவது ஆஞ்சநேயரை செல்ல விடாமல் தடுக்க வேண்டும் என்பது அவளுடைய நோக்கமாக இருக்கிறது. அவளை வெற்றி கொள்கிறார். அவளது வாய்க்குள் சென்று அவளது உயிர்நிலையை அழித்து அவளை சாய்த்துவிட்டு மீண்டும் பறக்க ஆரம்பிக்கிறார். அப்படி பறந்து கொண்டே சென்றிருக்கக்கூடிய அனுமன் மிகப்பெரிய ஒரு அழகிய தீவை காண்கிறாராம். அந்த தீவில் லம்பகிரி அப்படிங்கிற ஒரு சிகரத்தை அடைகிறார். அந்த சிகரத்தை அடைந்து அந்த சிகரத்தின் மீது காலை ஊன்றி நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். சுற்றி இருக்கக்கூடிய அழகான வனப்பு மிகுந்த அந்த அழகிய தீவினை பார்த்து கொண்டிருக்கிறாராம். அப்போது அங்கிருந்து பார்க்கும்பொழுது அழகான லங்காபுரி தெரிகிறது. இந்த லங்காபுரி குபேரனுக்கு விஸ்வகர்மா, தேவச்சிற்பி விஸ்வகர்மாவால் வடிவமைக்கப்பட்ட அழகிய பொன்னாலான சிகரங்களை கொண்ட அற்புதமான நுழைவாயில்களையும் மிக மிக பெரிய மாளிகைகளையும் கொண்ட ஒரு அற்புதமாக நிர்மாணிக்கப்பட்ட ஒரு நகரம்தான் லங்காபுரி. இந்த குபேரனை தான் ஜெயித்து தன்னுடைய தவத்தின் வலிமையினால் பெற்ற வலிமை கொண்டு ஜெயித்த ராவணன் அந்த மிகப்பெரிய அந்த லங்காபுரியை தனதாக்கி கொண்டு அந்த இலங்கையை ஆட்சி செய்து வருகிறான். அப்படிப்பட்ட லங்காபுரியை இந்த சிகரத்தின் மேலிருந்து நின்று பார்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆஞ்சநேயர். இப்பொழுது நகரத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். அதற்காக லங்கை நகரின் நுழைவாயிலை சென்றடைகிறார். அங்கே இருக்கக்கூடிய மதில் சுவரின் மீது ஏறி அமர்ந்து கொள்கிறார். தன்னுடைய உருவத்தை மிகச்சிறியதாக ஒரு பூனையின் அளவில் உள்ள ஒரு குரங்கின் வடிவத்தில் தன்னை மாற்றிக்கொண்டு அந்த மதில் வாயிலின் மீது அமர்ந்து அந்த நகரத்தை நோட்டமிடுகிறாராம். இப்பொழுது நகருக்குள் நுழைய வேண்டும். அதற்காக சுற்றி முற்றி பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நகரத்தின் வனப்பையும் அழகையும் மாளிகைகளையும் வீதிகளையும் பொன் மற்றும் நவரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட மாளிகைகளையும் ராவணனது அரண்மனையையும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு குரல் கேட்கிறது. ஏய் குரங்கே, யார் நீ? எதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறாய் அப்படின்னு ஒரு குரல் கேட்கிறது. யாருன்னு பார்த்தா, நீ யார் அப்படின்னு கேட்கிறார். நான் இந்த காவல் தேவதை, என்னுடைய பேர் லங்கினி, நான் இங்கு காவல் காத்து கொண்டிருக்கிறேன், நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்குறதா அந்த குரங்கை பார்த்து அந்த காவல் தேவதையாக இருக்கக்கூடிய லங்கினி. அவர் உடனே சொல்கிறார், நான் உள்ளே இருக்கக்கூடிய பூஞ்சோலை பழச்சோலைகளில் போயிட்டு ஒரு நோட்டம் இட்டுட்டு நான் திரும்பி போயிடுவேன், நான் ஒன்றும் வேறு எதுவும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த குரங்கு வடிவத்தில் இருக்கக்கூடிய அனுமன் சொல்கிறார். உடனே அந்த லங்கினி சொல்கிறா, அதெல்லாம் முடியாது, நீ உள்ளே நுழைய நான் பிரவேசிக்க அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாளாம். அப்பொழுது பார்க்கிறார் அனுமன், அவள் பெண் என்பதால் அவளை வலது கையால் அறையக்கூடாதுன்னு இடது கையால் அறைந்து மிக அவளை நிலைக்குலைய செய்து விடுகிறார். அப்பொழுதுதான் அவளுக்கு புரிகிறது, எனக்கு பிரம்மனது வாக்கு எனக்கு நினைவுக்கு வருகிறது. பிரம்மன் சொன்ன வாக்கு ஒரு வானரனால் தாக்கப்பட்டு
அந்த வானரம் இலங்கை மாநகருக்குள் பிரவேசிக்கும், அதற்கு பிறகு இலங்கை மாநகரம் அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலம் நெருங்கிவிட்டது என்று நான் உணர்கிறேன், ஆகையினால் நீங்கள் உள்ளே செல்லலாம் அப்படின்னு அந்த லங்கினி சொல்லிடுறா. இப்பொழுது ஹனுமன் அந்த வீதிகளின் வழியாக பிரவேசிக்க ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு மாளிகைகளாக பார்த்து கொண்டே வருகிறாராம். அங்கு இரவு நேரம் என்பதனால் பல பெண்களும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஆடி பாடிக்கொண்டிருக்கிறார்கள், வீணை வாசித்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அழகுடனும் வனப்புடனும் இருக்கக்கூடிய மாளிகைகளில் இருந்து மாளிகைகளின் அழகையும் பார்த்து ரொம்ப வியந்து போய் ஒவ்வொரு இடமாக, ஒவ்வொரு அரண்மனையாக அங்கு இருக்கக்கூடிய சேனாதிபதிகள் மற்றும் மற்ற அரக்கர்கள், அமைச்சர்கள், இப்படி பலரது சகோதரர்கள், ராவணனது சகோதரர்கள், ராவணனது பிள்ளைகள், இப்படி எல்லோருடைய அரண்மனைகளையும் பார்த்தவாறு எங்கெல்லாம் சீதை இருக்கிறாள் என்று தேடிக்கொண்டே ராவணனது அரண்மனைக்குள் பிரவேசிக்கிறார். அங்கு பலவிதமான அற்புதமான அலங்காரங்களையும் பார்த்து திகைத்தவாறே பானசாலையை பார்க்கிறார். அங்கு இருக்கக்கூடிய பெண்களை பார்க்கிறார். தேவ, நாக மற்றும் கந்தர்வ கன்னிகைகள் பெண்கள் அந்த அரண்மனையில் இருப்பதை பார்க்கிறார். பல பெண்களுடன் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ராவணனையும் காண்கிறார். அப்பொழுது ராவணனுடைய அறையிலேயே மிக அற்புதமான பேரழகுடன் ஒரு பெண்மணி உறங்கிக் கொண்டிருக்கிறாள். முத்தும் ரத்தினங்களும் இழைக்கப்பட்ட நகைகளை அணிந்து கொண்டிருக்கிறாள். தங்க நிறத்தில் இருக்கிறார். உடனே நம்முடைய அனுமர் யோசிக்கிறார், இதுதான் ஒருவேளை சீதையா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு, ஆஹா சீதையை பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் சந்தோஷப்படுறாராம். அதற்கு பிறகு உடனே அவருக்கு தோன்றுதான், இப்படி சீதை நிச்சயமாக தூங்கி கொண்டிருக்க மாட்டாள். ராமனை பிரிந்தவள் நிச்சயமாக துக்கம் பீடிக்கப்பட்டவளாகத்தான் இருப்பாள். இப்படியெல்லாம் நிம்மதியாக உறங்கி கொண்டிருக்க மாட்டாள். அதனால இது நிச்சயம் சீதையாக இருக்காது அப்படின்னு அவரே தன்னுடைய மனதை தேற்றிக்கொண்டு மீண்டும் தேட ஆரம்பிக்கிறாராம். ஒவ்வொரு பெண்களாக பார்த்து கொண்டே வருகிறாள். எல்லா பெண்களும் சிலர் மது மயக்கத்தில் இருக்கிறார்கள், சிலர் ஆடி கலைத்து பாடி கலைத்து, இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையிலேயே உறங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த ராவணனது மாளிகையில். மாளிகையை விட்டு வெளியில் வரார். புஷ்பக விமானத்தை பார்க்கிறார். இங்கு புஷ்பக விமானத்தை பற்றி மிக அழகாக வால்மீகி அவர்கள் வர்ணிக்கிறார். புஷ்பக விமானம் எப்படிப்பட்ட தலங்களை கொண்டது, எப்படிப்பட்ட அழகிய சிற்பங்களை கொண்டது, வேலைப்பாடுகளை கொண்டது. இப்படிப்பட்ட புஷ்பக விமானம் அதிவேகமாக விரைவாக காற்றில் செல்லக்கூடியது. குபேரனிடமிருந்து ராவணனால் வெற்றி கொள்ளப்பட்ட மற்றொன்று புஷ்பக விமானம் என்பதையும் அங்கு அந்த நிகழ்ச்சியின் பொழுது நமக்கு வர்ணிக்கிறார் வால்மீகி அவர்கள். வால்மீகி அவர்களது மூலமாக புஷ்பக விமானத்தை பற்றியும் தெரிந்து கொள்கிறோம். அனுமர் புஷ்பக விமானத்தையும் சுற்றி பார்க்கிறார். பார்த்த பின்பு சுற்றுமுற்றும் பார்த்தவர், சகல விதமான அரண்மனைகளிலும் பார்த்தவர், எல்லா பெண்களையும் பார்த்த பிறகு அச்சோ இத்தனை பெண்களை பார்த்துட்டோமே, நம்முடைய பிரம்மச்சரியத்துக்கு இழுக்கு வந்துடுமோ அப்படின்னு நினைக்கும் பொழுது, பெண்கள் இருக்கும் இடத்தில் தானே நாம் சீதையை தேட முடியும், வேறு எங்கு போய் தேட முடியும் அப்படின்னு தன்னைத்தானே மனசை தேற்றிக்கொண்டு சுற்றுமுற்றும் பார்க்கிறார். எங்குமே சீதை கண்களுக்கு புலப்படவில்லை. உடனே இவருக்கு மனசுல மிகப்பெரிய வருத்தம் வந்துடுறது. சீதையை காணுமே, இப்ப சீதையை காணவில்லை என்று நான் என்ன செய்தி திருப்பி கொண்டு போவேன்? அங்கு அங்கதன் முதலான அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்களே, நாங்கள் எல்லோரும் என்ன செய்ய முடியும்? ராம காரியமாக ராம லக்ஷ்மணர் சுக்ரீவனுடன் காத்து கொண்டிருக்கிறாரே, நான் நல்ல செய்தி கொண்டு வருவேன் என்று தானே காத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன செய்தி நான் கொண்டு போவேன்? சீதையை பார்க்க முடியலையே, என்னுடைய உயிரை நான் மாய்த்து கொள்ள வேண்டியதுதானா? என்னுடைய உயிர் போயிடுத்துன்னா என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அவர் சிந்தித்து மிகப்பெரிய வருத்தத்திற்கு உள்ளாகிறாராம். அப்பொழுது அந்த அரண்மனையிலிருந்து பார்க்கும்பொழுதே ஒரு அற்புதமான வனத்தை பார்க்கிறார். அதுதான் அசோகவனம். அந்த அசோகவனம் பலவிதமான பழங்களையும் மலர்களையும் உடைய சோலைகளை கொண்டதாக இருக்கிறது. அந்த வனத்தை பார்க்கும் பொழுது ஏன் இங்கு இருக்கக்கூடாது சீதை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய ஆஞ்சநேயருக்கு தோன்றுகிறதாம். சரி, இந்த அசோக வனத்திலும் சென்று பார்ப்போமே, நிச்சயம் இங்கு சீதா பிராட்டியார் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதே அப்படின்னு அவருக்கு தோன்றி அதற்காக அசோக வனத்திற்குள் பிரவேசிக்கிறார். அந்த அசோக வனத்தினுடைய அழகை இப்போது வால்மீகி அவர்கள் வர்ணிக்கிறார் சுந்தரகாண்டத்தில். எப்படிப்பட்ட அசோகவனம், ஒரு பக்கம் ஆறுகள் அருவிகள் இப்படி பூத்து குலுங்குகிறதாம். அந்த இரவு நேரத்தில் மதிமயக்கக்கூடிய மனங்களை உடைய மலர்களை கொண்ட சோலைகளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்தில் தான் கொண்டு போய் சீதையை இலங்கை மன்னன் ராவணன் கொண்டு போய் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான் என்பதை இவர் உணர்ந்து கொள்கிறார். எப்படியும் இங்கு சீதை இருப்பாள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கிறது நம்முடைய ஆஞ்சநேயருக்கு. அதற்காக அசோகவனத்தில் வந்தவர் சிம்சுபா மரம் அப்படிங்கிற ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொள்கிறார். அமர்ந்தவர் அங்கிருந்தபடியே அந்த வனத்தினுடைய அழகை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில அங்கு ஒரு மாளிகை இருக்காம். அந்த மாளிகைக்கு வெளியிலேயே ஒரு அற்புதமான மேடை,
நன்கு அலங்கரிக்கப்பட்ட அற்புதமான கட்டப்பட்ட மேடை இருக்குது. அருகிலேயே ஒரு ஆறு வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த மேடைக்கு அருகிலேயே ஒரு பெண் ஒற்றை ஆடையுடன், கலைந்த கூந்தல், புழுதி படிந்த ஆடை, பல மாதங்களாக குளிக்காத ஒரு தோற்றம், கண்ணீர் தோய்ந்த கண்கள், கண்ணீர் காய்ந்து காய்ந்து வடிந்து போன கண்கள், அந்த கண்ணீரினால் முகமே வந்து கருத்து போயிருக்கிறது. மெலிந்த உடலுடன் ஒரு பெண்மணி அழுது அழுது அரற்றிக் கொண்டிருப்பதை பார்க்கிறார். பார்த்த உடனே இவருக்கு, இது யார் இந்த பெண்மணி? நாம் ரிஷியமுக பர்வதத்தில் பார்த்தோமே அந்த பெண் போல இருக்கிறாளே, நிச்சயமாக இவர்தான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் பத்தினியான, தர்ம பத்தினியான சீதா பிராட்டியாக இருக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கு என்ன நிகழ்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். சீதா பிராட்டியை சுற்றிலும் பலவிதமான கோர முகங்கள், கோரமான உருவங்களை உடைய அரக்கிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரையும் பார்த்தபடியே அமர்ந்திருக்கிறார். விடியற் காலை வேலையாகிறது. உடனே நாதஸ்வரம் முதலிய மங்கள நாதங்கள் ஒலிக்கிறது. அங்கே உறங்கிக் கொண்டிருந்த அந்த ராவணன் திடீரென்று எழுந்து கொள்கிறான். எழுந்ததுமே அவனுக்கு சீதையோட ஞாபகம் வந்துடுச்சான். அதுக்காக சீதையை பார்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மனைவிமார்களுடன், தேவ கன்னிகைகளுடன் மற்றும் அவன் சிறைப்பிடித்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை பெண்களையும் அழைத்து கொண்டு நேராக அசோகவனம் வருகிறான். அசோகவனம் வந்தவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, சீதையை பார்க்கிறான். சீதையை பார்த்த உடனே காம வயப்பட்டிருப்பதனால் அப்படி ஒரு மகிழ்ச்சி அவனுக்குள்ள. அவன் பார்த்த உடனே சொல்கிறான், ஏன் பெண்ணே இப்படி இருக்கிறாய்? உன்னை நீயே ஏன் வருத்தி கொண்டு இருக்கிறாய்? ஓடுகின்ற ஆற்றினுடைய நீர் திரும்பி வராது, அதுபோல உன்னுடைய இளமை வந்து நிச்சயமாக திரும்ப போகிறது கிடையாது. ஏன் இப்படி ஒற்றை ஆடையுடன், ஏன் இப்படி உன்னை நீயே வருத்தி கொண்டு இப்படி வந்து வெளியில் வந்து மாளிகையில் தங்காமல் எப்படி இதற்காக வெளியில் வந்து இப்படி உன்னை நீயே சீரழித்து கொண்டு இருக்கிறாய்? இனி உன்னுடைய கணவன் வரப்போகிறது கிடையாது. அவன் காட்டுவாசியாகி விட்டான். அவன் எங்கிருந்து நடைவாசியாக காட்டுக்குள்ளே இருப்பவன் வந்து எங்கிருந்து வந்து உன்னை அழைத்து போகிறான். அதனால நீ மறந்துடு, உன்னுடைய கணவனை மறந்துவிடு, என்னை மணந்துக்கொள், என்னை ஆற தழுவிக்கொள். உன் மீது நான் மிகப்பெரிய அன்பு வைத்திருக்கிறேன். உன் மீது கொண்ட அன்பினால் தான் உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன். அந்த அன்பின் காரணமாகத்தான் உன்னை இதுவரை தொடாமல் நான் வைத்திருக்கிறேன். அதனால் என்னை ஏற்றுக்கொள்வதை தவிர உனக்கு வேறு வழி இல்லை. என்னுடைய அத்தனை மனைவிமார்களை விட உன்னையே நான் சிறப்பாக கொள்வேன். நீயே என்னுடைய மிகச்சிறந்த தர்ம பத்தினியாக, மிகச்சிறந்த ஒரு பட்ட மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய் அப்படின்னு சொல்லி பேசுகிறானாம். உடனே சீதை பார்க்கிறாள். பார்த்ததுமே அவளுக்கு மனதுக்குள் வந்து கோபமும் அதே சமயம் வருத்தமும் அதிகமாகிடுது. அதனால் ஒரு புல்லை பிடுங்கி ராவணனுக்கு நிகராக எண்ணிக்கொண்டு அந்த புல்லை நடுவில் போட்டு அதையே ராவணனாக எண்ணி பேச ஆரம்பிக்கிறாள். நான் வந்து தசரதனின் மருமகள், ஜனகரது மகள், ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியினுடைய மனைவி. தண்டகாரண்யத்தில் நாங்கள் வசித்து வந்தோம். முன்னால் கவரப்பட்டு இந்த நிலைக்கு ஆளாகிவிட்டேன். நான் ஒரு மானிட பெண், நீயோ அரக்க குலத்தைச் சேர்ந்தவன். உன்னால் என்னை அடைவது என்பது இயலாது. எப்பொழுது என்னுடைய கணவரின் தோளில் சாய்ந்து அவரது தர்மபத்தினியானேனோ, நான் எப்போது வந்து அவரை மறந்து உன்னை மணந்து கொள்வேன் என்று நினைக்கிறாய்? இதுவே உனக்கு கடைசி வாய்ப்பு. நீ உன்னுடைய பாவத்தை திருத்திக்கொள். ஸ்ரீ ராமலக்ஷ்மணரால் நீ அழியப் போகிறாய் அப்படின்னு சொன்னதும் கடும் கோபம் வந்துடுதாம் ராவணனுக்கு. அதனால் ராவணன் வந்து இன்னும் கோபமாகி, என்ன நினைச்சுட்டு இருக்க? உனக்கு இனிமேல் நான் டைம் கொடுக்க முடியாது. 12 மாதத்தில் 10 மாதங்கள் கழித்தாயிற்று. இன்னும் 2 மாதம்தான் உனக்கு டைம் இருக்குது. அந்த 2 மாதத்துக்குள்ளே நீ உன் மனசை மாற்றிக்கொண்டு என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். எப்படியும் உன் கணவன் உன்னை தேடிக்கொண்டு இங்கு வரப்போவது கிடையாது. நீயாக மனம் மாறி என்னை மணந்து கொண்டால் உனக்கு நல்லது. இல்லையெனில் உனக்கு தான் அத்தனை வகையான கேடுகளும் விளையும். உன்னை வெட்டி கொன்று போட்டு எனக்கு சமைத்து தருவதற்காக அத்தனை அரக்கிகளும் காத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன முடிவு செய்ய போகிறாய் அப்படின்னு மிரட்டுறானாம். மிரட்டினோடனே சீதை சொல்கிறா, நீ என்ன வேணால் மிரட்டிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் இதற்காகலாம் பயப்படுபவள் அல்ல. உன்னுடைய அழிவு காலம் நெருங்கி விட்டது. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தனது தம்பி லக்ஷ்மணருடன் வந்து உன்னை வந்து அழிக்கத்தான் போகிறார். என்னை மீட்டு காத்து அழைத்து கொண்டு செல்ல போகிறார். அதற்குள் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு உன் மனதை நீ மாற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாள். ராவணன் வந்து இதெல்லாம் கேட்கறதா இல்லை. அரக்கிகளிடம் வந்து இன்னும் நல்லா அவங்கள என் பொருட்டு மிரட்டி அவளை பணிய வையுங்கள் அப்படின்னு கட்டளை விட்டு செல்கிறான். அப்பொழுது அவனது மனைவியாகிய தானியமாலினி ராவணனை சமாதானப்படுத்தி அழைத்து அந்த இடத்தை விட்டு அழைத்து கொண்டு சென்று விடுகிறாள். ராவணன் சென்ற பிறகு அரக்கிகள் அனைவரும் வந்து ஒவ்வொருவராக மிரட்ட ஆரம்பிக்கிறார்கள் சீதையை. நீ எப்படியாவது பணிந்து போனால் உனக்கு நல்லது இப்படின்னு பல அரக்கிகள் வந்து மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது திரிஜடை என்பவள் வருகிறாள். திரிஜடை வந்து நான் வந்து ஒரு கனவு கண்டேன். அந்த கனவின்படி ராமர் வெண்ணிற ஆடைகளுடன்
குதிரைகளுடன் வந்து யானையின் மீது வந்து சீதையை அழைத்து கொண்டு செல்ல போகிறார். ராவணன் கருத்த உடையுடன் குடித்துவிட்டு பிதற்றிக் கொண்டு இருப்பவனாக தெற்கு நோக்கி செல்ல இருக்கிறான் அப்படிங்கிறத நான் கனவாக கண்டேன். அதனால சீதையை மிரட்டாதீர்கள், பின்னாளில் நீங்கள் அத்தனை பேரும் தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சுற்றி இருக்கக்கூடிய அரக்கிகளை எச்சரிக்கிறாளாம் திரிஜடை. திரிஜடையின் வார்த்தையை கேட்ட உடனே சுபசகுனங்களாக தோன்றுகிறது சீதைக்கு. சீதை சிம்சுபா மரத்தின் கீழே வந்து ராவணன் மிரட்டிவிட்டு சென்றதும், இப்படியாவது இந்த உயிர் வந்து என்னுடைய உடலில் இருக்க வேண்டுமா, ராமச்சந்திரமூர்த்தி என்னை வந்து காத்து அழைத்து செல்லவில்லையே அப்படின்னு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம்னு நினைக்கும் பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார் மரத்தின் மேலிருந்து நம்முடைய ஆஞ்சநேயர். அவர் வந்து என்ன நினைக்கிறாருனாக்க, இந்த நேரத்தில் நான் சீதையை காப்பாற்ற வேண்டும், பிராட்டியார் உயிரை மாய்த்து கொண்ட பிறகு நான் என்ன செய்தி நான் ராமரிடம் கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக தன்னை தவறாக நினைத்துவிடக்கூடாது, வடமொழியில் பேசினால் சீதைக்கு புரியாமல் போய்விடுமோ என்று அயோத்தியில் பேசும் மொழியில் பேச துவங்கினாராம் அனுமர். தசரதரை பற்றி சொல்கிறார், ராமச்சந்திரமூர்த்தியை பற்றி சொல்கிறார். ராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மணனுடன் தண்டகாரண்யம் வந்ததை சொல்கிறார், சுக்ரீவனை சந்தித்ததை சொல்கிறார், தான் வந்து ராமகாரியமாக வந்திருக்கக்கூடியதாக முழு ராம கதையும் சொல்கிறார். இதை கேட்கிறாள் சீதை, சுபசகுனமாக உணர்கிறாள். உணர்ந்தவள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாள். அந்த ஆனந்த கண்ணீர் வடிகிறது அவளுக்கு. எங்கிருந்து இந்த குரல் கேட்கிறது, தானே ராமனை கண்டுவிட்டோமோ அப்படின்னு நினைத்து திரும்பி பார்க்கிறாள். மேலே ஒரு குரங்கு அமர்ந்து கொண்டு பேசுவதை பார்க்கிறார். குரங்கா அப்படின்னா, குரங்கை வந்து நம்ம கனவுல தான் கண்டுட்டோமோ, குரங்கு வந்து கனவில் வந்தால், ஏன்னா அவளுக்கு இருள் பிரிந்து விடியற் காலை நேரம் இல்லையா, அவள் தூங்காமலே இருக்கிறதுனால இது கனவோன்னு நினச்சிக்கிறா. கனவுல வந்து குரங்கு வந்தால் நல்ல சகுனம் இல்லை என்று பெரியோர்கள் சொல்வார்களே, என்ன எனக்கு இப்படி ஒரு சகுனமா அப்படின்னு அதை நினைத்து மேலும் துயருற்று கொள்கிறாள், மிகவும் துன்பப்படுகிறாள். அந்த சமயத்தில் வந்து இதை உணர்ந்து கொண்ட ஆஞ்சநேயர் மேலிருந்து கீழே இறங்கி மீண்டும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். தான் வந்து ராமதூதனாக வந்திருப்பதாகவும் தனது காரியத்தை பற்றியும் ராமனது சிறப்புகளை பற்றியும் சொன்னதும் அவள் கேட்கிறாள், அப்படியா, நீ ஒரு குரங்காக இருக்கிறாயே, எப்படி உன்னால் கடலை தாண்டி வர முடிந்தது, 100 யோஜனை தூரம் உள்ள கடலை தாண்டி எவ்விதம் வந்தாய், உன்னால் வந்து சொல்லப்படும் ராமனது லட்சணங்களை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், உனக்கு ராமனை எவ்விதம் தெரியும் அப்படின்னு கேட்கிறார். உடனே இவர் வந்து சுக்ரீவன் பொருட்டு ராமர் லக்ஷ்மணரை சந்தித்ததையும், அவர்கள் இப்போது பிரஸ்ரவண மலையில் தங்கியிருப்பதையும், அவர்கள் பொருட்டு தான் எந்த உருவையும் எடுத்துக்கொண்டு வர இயலும் என்பதால் கடலை தாண்டி வந்ததாகவும், தற்போது தங்களை சந்தித்துள்ளேன், தாங்கள் தானே தசரதரது மருமகள், ஜனகரது மகள், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் மனைவி சீதாதேவி அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இப்பொழுது மிக்க மகிழ்ச்சி என்று எவ்விதமாக வந்தீர்கள் அப்படின்னு கேட்டு ராமரது க்ஷேமங்களை விசாரிக்கிறார். ராமர் வந்து எப்படி இருக்கிறார், நன்றாக சாப்பிட்டாரா, உறங்குகிறாரா, அவருடைய நிலை என்ன என்று சீதை ஆஞ்சநேயரிடம் விசாரிக்கிறாள். அனைத்தையும் சொல்லிவிட்டு என்னுடைய நினைவாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆஞ்சநேயர் ராமர் கொடுத்த கணையாழியை, மோதிரத்தை எடுத்து கொடுக்கிறார். அதில் வந்து ராமரது பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்த உடனே சீதை வந்து கண்ணீர் விட்டு அழுகிறாள். அழுத உடனே வேறு என்ன சொன்னார் என்னை பற்றி அப்படின்னதும், தங்களது நினைவிலேயே மாமிசம் உண்ணாமல், தேன் எடுத்துக்கொள்ளாமல், எந்த விதமான ஹோமங்களும் செய்யாமல் தனிமையில் புலம்பிக் கொண்டிருக்கிறார், தங்களை காண வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்கிறார். சொன்ன உடனே, நான் உங்களை சந்தித்து விட்டேன், நீங்கள் வாருங்கள், உங்களை என்னுடைய தோளிலேயே நான் சுமந்து செல்கிறேன் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு சீதை சொல்கிறாள், உன்னுடன் நான் வருவது முறையாகாது, மேலும் ஸ்ரீராமர் லக்ஷ்மணருடன் வந்து இந்த இலங்கை அரசனை வெற்றி கொண்டு என்னை அழைத்து செல்ல வேண்டும், அது மட்டுமே அவருக்கு பெருமை வாய்ந்தது, அதனால் உன்னுடன் நான் வர இயலாது அப்படின்னு சொல்லிடுறா. உடனே இவர் கேட்கிறார், உங்களை நான் சந்தித்ததற்கு ஞாபகமாக நான் என்ன சொல்வது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியிடம் அப்படின்னு கேட்கிறார். உடனே சீதை சொல்கிறாள், தன்னுடைய சூடாமணியை எடுத்து கொடுக்கிறார். இந்த சூடாமணி என்னுடைய தந்தை ஜனகரால் தசரதனிடம் கொடுக்கப்பட்டு பின்பு அது என்னிடம் வந்தது. இதை பார்த்தால் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு எங்கள் மூவரது ஞாபகமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, கூடவே தான் தண்டகாரண்யத்தில் சித்திரக்கூட மலையில் மந்தாகினி நதிக்கரையில் இருந்த பொழுது அங்கு ஒரு காகம் வந்து என்னுடைய மார்பகத்தை, மாமிசத்தை உண்ணும் பொருட்டு கொத்தியது. அதனை ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தர்பை பிள்ளை கொண்டு பிரம்மாஸ்திர மந்திரத்தை ஏவி அந்த காகத்தை விரட்டினார். அப்பொழுது அந்த காகம் வந்து அடைக்கலம் தேடி சகல லோகங்களுக்கும் சென்று எங்கும் கிடைக்காமல் மீண்டும் ராமரிடமே வந்து சரணாகதிக்கு நின்றது. தன்னுடைய பானத்தினுடைய மகிமையால் அவர் வந்து அந்த ஒரு கண்ணை மட்டும் எடுத்துக்கொண்டு, அந்த காகத்தினுடைய ஒரு கண்ணை மட்டும் பெற்றுக்கொண்டு அனுப்பி வைத்தார். என்னுடைய நெற்றியில் பொட்டு வைத்து விட்டார், இந்த நிகழ்ச்சியை சொல்ல வேண்டும் அப்படின்னு நம்முடைய
சீதாதேவி வந்து ஞாபகமாக சொல்கிறார் ஆஞ்சநேயரிடம். உடனே ஆஞ்சநேயர் மிக்க மகிழ்ச்சி, நீ எப்படி கடலை தாண்டி போவாய், இன்னும் 1-2 நாள் தங்கிவிட்டு செல்லலாமே அப்படின்னு சீதை சொல்ல, ஆஞ்சநேயர் சொல்கிறாராம், இல்லை நான் வேண்டிய உருவத்தை எடுத்துக்கொள்ள முடியும் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் விஸ்வரூபம் எடுத்து காண்பிக்கிறாராம். உடனே சீதை மகிழ்ச்சி கொள்கிறாள், உன்னால் சகலவிதமான காரியங்களையும் செய்ய முடியும், நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன்னுடைய காரியம் வெற்றி பெற என்னுடைய ஆசிகள் அப்படின்னு ஆசி வழங்கி அனுப்பி வைக்கிறார். சீதாதேவியிடமிருந்து சூடாமணியை பெற்றுக்கொண்ட ஆஞ்சநேயர் வடக்கு நோக்கி கிளம்ப தயாராகிறார். ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த அசோகவனத்தை அழித்து விட்டு செல்லணும், தான் வந்ததற்கான அடையாளம் நம்ம வந்து பாதி அரக்கர்களையாவது வெற்றி கொண்டு விட்டு தான் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னாக்கா, அசோகவனத்தில் இருக்கக்கூடிய மரங்களையும் மலைகளையும் நகர்த்தி பார்க்கிறாராம். மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுறார். உடனே அரக்கிகள் எல்லோரும் வந்து அலறி அடித்துக்கொண்டு அங்கிருந்து இலங்கேஸ்வரனுக்கு தன்னுடைய செய்திகளை அனுப்புகிறார்கள். உடனே இலங்கை மன்னனுக்கு செய்தி செல்கிறது, ஒரு வானரம் அசோகவனத்தை பந்தாடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே என்ன பண்றானாம், ராவணன் 80,000 கிங்கரர்களை முதல்ல அனுப்புறானாம். பெரிய சேனைகளுடன் வருகிறார்கள். அத்தனை பேரையும் அடித்து துவம்சம் செய்து கொன்று விடுகிறார் நம்முடைய வாயுபுத்திரன் அனுமன். உடனே அவன் என்ன செய்கிறான் அப்படின்னாக்க, பிரகஸ்தனின் மகன் ஜம்புமாலியை அனுப்புகிறான். ஜம்புமாலி கழுதை பூட்டிய ரதத்தில் வந்து மிகப்பெரிய போர் புரிகிறான் ஆஞ்சநேயருடன். ஆஞ்சநேயர் அவனையும் கொன்று விடுகிறார். உடனே 7 மந்திரி குமாரர்களை அனுப்பி வைக்கிறான் ராவணன். 7 மந்திரி குமாரர்களை வெற்றி கொள்கிறார். 5 சேனாதிபதிகளை அனுப்பி வைக்கிறான், அவர்களையும் வெற்றி கொள்கிறார். உடனே அக்ஷயகுமாரன் என்ற தன்னுடைய மகனையே அனுப்பி வைக்கிறான். எப்படியாவது போய் நீ வெற்றி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் ராவணன். அந்த அக்ஷயகுமாரனையும் கொன்று விடுகிறார் நம்முடைய ஆஞ்சநேயர். இப்பொழுது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பூமாரி பொழிந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள் முதல் அரக்கனது சாவை பார்த்து. அந்த சமயத்தில் தான் வந்து உடனே ராவணன் வந்து மிக பெரிய ஒரு யோசனைக்குள்ளாகி தன்னுடைய மகன் இந்திரஜித்தை அனுப்பி வைக்கிறான். இந்திரஜித் வந்து பார்த்து எப்படியாவது இந்த வானரத்தை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா ஒரே வழி தான் இருக்குது, பிரம்மாஸ்திரத்தை ஏவ வேண்டும் என்று பிரம்மாஸ்திரத்தை ஏவி அவரை கட்டி போடுறாராம். அந்த கட்டிலிருந்து விடுவித்து கொள்ள அவரால் முடியும். இருந்தாலும் அரக்கர் கோனை, அரக்கர் தலைவன் இந்த லங்கேஸ்வரன் ராவணனை பார்க்க வேண்டும் என்றால், ராவணனை பார்த்தால்தான் ராம செய்தியை கூற முடியும், தான் ராமதூதனாக வந்த விஷயத்தை சொல்ல முடியும் என்று எண்ணிக்கொண்டு அவர் அந்த கட்டுக்குட்பட்டு ராவணனது சபைக்கு செல்கிறார். கட்டிலிருந்து விடுபட்டாலும் தான் அதற்குள் இருப்பது போல நடித்து கொண்டே அங்கு போகிறார். போன உடனே ராவணன் பார்க்கிறான், நிச்சயம் வந்து ஒரு வானரத்தினால் இத்தகைய செயலை செய்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மந்திரியிடம் சொல்லி, யார் இது கேளு, நீ வந்து தேவலோகத்திலேருந்து வந்திருக்கானா, நான் கைலாயத்தில் சென்று பரிகசித்ததால் நந்தி தேவரே வந்திருக்கிறாரா, யார் இவன் அப்படிங்கிறத விசாரி அப்படின்னு சொன்னதும் ராவணனுடைய மந்திரி வந்து விசாரிக்கிறான், நீ யார், எங்கிருந்து வந்திருக்கிறாய் அப்படின்னு, நீ வானரம் போல தெரியவில்லையே, வேறு யாரோ தேவலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவனா, இந்திரனா, யார் நீ அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், நான் வந்து வானரம் தான், நான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய சேவகத்தில் இருக்கக்கூடியவன், என்னுடைய வானர வகுப்பை சார்ந்தவன், என்னுடைய அப்பா கேசரி வாயுபுத்திரன் என்று அழைக்கக்கூடிய அனுமன் நான் ராமதூதனாக வந்திருக்கிறேன். ராமச்சந்திர மூர்த்தி மிகப்பெரிய பரிவாரங்களுடன் வந்து தன்னுடைய சேனைகளுடன் வந்து உங்களை வெற்றி கொள்ளும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. ஆனால் அதற்கு முன்பே அவருடைய மனைவியை கடத்தி கொண்டு வைத்திருக்கிறீர்கள், அவரிடம் வந்து அவருடைய மனைவியை ஒப்படைத்து விடுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப நல்லது, இல்லைன்னா மிகப்பெரிய பேர் அழிவை இலங்கை சந்திக்க நேரிடும் அப்படின்னு எச்சரிக்கிறாராம் அனுமன். இதை பார்த்த உடனே ரொம்ப கோபம் வந்துடுறது ராவணனுக்கு. எப்படி என் முன்னே வந்து ஒரு வானரம் வந்து அமர்ந்து, நீ வந்து பராக்கிரமசாலியாக இருக்கலாம், அதற்காக நீ இப்படி வந்து என் முன்னே வந்து என்னை வந்து வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு பேசுவியா, உன்னை உயிரோடையே நான் விடமாட்டேன், இந்த வானரத்தின் உயிரை வந்து அழித்து விடுங்கள் அப்படின்னு கட்டளையிடும் பொழுது லங்கேஸ்வரனுடைய தம்பி விபீஷணர் வந்து அப்படி செய்வது என்பது கூடாது, ஒரு தூதுவனாக வந்தவனது உயிரை நாம் எடுத்தல் கூடாது, அதற்கு பதிலாக ஏதாவது அங்கஹீனம் செய்தோ ஏதாவது ஒரு அவமானப்படுத்தியோ நாம் அனுப்பி வைக்கலாம், ஒரு தூதனை கொள்வது என்பது கூடாது அப்படின்னு எடுத்துரைக்கிறார். அதன்படியே வானரத்திற்கு வாள் என்பது, குரங்கிற்கு வாள் என்பது மிகவும் விருப்பமான ஒன்று என்பதனால் அந்த வாளுக்கு தீ வைத்து விடுகிறார்கள். தான் கட்டப்பட்டிருக்கிறோம், வாளிற்கு தீ வைத்து விட்டாச்சு, இனிமே இதை இப்படியே நாம் விடக்கூடாது அப்படின்னு உடனே ஆஞ்சநேயர் என்ன செய்ய நினைக்கிறாராம், அந்த
மாநகரத்தையே, இலங்கை மாநகரையே கொளுத்திவிட வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்து ஒவ்வொரு மாளிகையின் மீதும் அமர்ந்து அந்த மாளிகையை எரிக்க ஆரம்பிக்கிறாராம். இந்த செய்தி சீதைக்கும் செல்கிறது. உடனே சீதை வந்து வேண்டிக் கொள்கிறாராம், ஆஞ்சநேயருக்கு நெருப்பினுடைய தாக்கம் எதுவும் செய்யக்கூடாது, அவருக்கு எந்த விதமான தீங்கும் நேரக்கூடாது அப்படின்னு அக்னி பகவானை பிரார்த்தித்துக் கொள்கிறாளாம் சீதை. இந்த சமயத்தில் சகலத்தையும் எரித்து விட்டு அதற்கு பிறகு வருந்துகிறார் ஆஞ்சநேயர். அடடா, எல்லாத்தையும் எரிச்சிட்டேனே, இதில் பலரும் மாண்டு போய்விடுவார்களே, பல குழந்தைகளும் பெண்களும் கூட மாண்டு போய்விடுவார்களே, சீதையும் இங்குதானே இருக்கிறாள், சீதைக்கு எந்த விதமான துன்பமும் நேராமல் இருக்க வேண்டுமே, சீதா பிராட்டிக்கு அன்னைக்கு எவ்விதமான கஷ்டமும் வந்துவிடக்கூடாதே, அவசரப்பட்டு விட்டோமோ அப்படின்னு நினச்சி மனசு ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் வானத்தில் வந்து சாணரர்கள் பேசிக்கொண்டு போகிறார்கள். இலங்கை நகரம் அனுமனால் எரிக்கப்பட்டது, அரக்கர்கள் கொல்லப்பட்டார்கள், அங்கு இருக்கக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் அனைவரும் கொல்லப்பட்டார்கள், மாளிகைகள் அழிக்கப்பட்டன, ஆனால் சீதாதேவி நலமுடன் இருக்கிறார் அப்படின்னு அவர்கள் பேசிக்கொண்டு செல்வது அனுமன் காதில் கேட்கிறதாம். அதனால் அவர் வந்து மனசை மகிழ்ச்சி கொள்கிறார். மீண்டும் வந்து சீதையை ஒரு முறை தரிசித்து விட்டு தனது பயணத்தை தொடர்வோம் அப்படின்னு நினைத்து கொண்டு சீதையை பார்க்க மீண்டும் வருகிறார். அப்பொழுது சீதையிடம் சொல்கிறார், நான் உங்களையே என்னுடைய தோளிலேயே சுமந்து கொண்டு சென்று விடுவேன் அப்படின்னு திரும்ப ஒரு தடவை சொல்கிறார். அப்போ சீதை சொல்கிறார், அதெல்லாம் இல்லை, ராமர் வந்து என்னை அழைத்து லங்கேஸ்வரனை அழித்து என்னை அழைத்து செல்வது மட்டுமே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு பெருமையாகும், ஆனால் எப்பொழுது வரப்போகிறார் என்று தெரியவில்லை, இன்னும் ஒரு மாத காலம் மட்டுமே நான் இந்த உயிரை வைத்துக் கொண்டிருப்பேன், அதற்குள் அவர் வந்து என்னை மீட்டு செல்ல வேண்டும், இந்த செய்தியை மட்டும் அவரிடம் தெரிவித்துவிடு அப்படின்னு சொல்றார். அவரை வணங்கிவிட்டு வடக்கு நோக்கி கிளம்ப தயாராகிறார். வெளியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலையின் மீது ஏறி மீண்டும் பறக்க ஆரம்பிக்கிறார். மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொண்டு அந்த கடல் பரப்பின் மீது வானவெளியில் வாயு வேகத்தில் பறந்து வருகிறார். இம்முறை சந்தோஷத்துடன் பறந்து வருகிறார். பறந்து வரும்போது மைனாக பர்வதத்தை பார்க்கிறார். அந்த மைனாக பர்வதத்தை தடவி கொடுத்துவிட்டு சந்தோஷத்துடன் கடந்து செல்கிறார். கடந்து சென்றவர் மகேந்திர மலையினுடைய சிகரத்தை அடைகிறார். அங்கதனும் ஜாம்பவான் முதலான அனைவரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து இவரை பார்த்த மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்கிறார்கள். அவர்களை பார்த்த உடனே இவருக்கும் ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியின் விஷயமாக காரியமாக சென்றது வந்து ராமகாரியம் நிறைவேற்றி விட்டேன், மிக்க மகிழ்ச்சி, நான் சீதையை பார்த்து விட்டேன் அப்படின்னு நடந்த விஷயங்கள் அத்தனையும் வந்து சொல்கிறாராம் அவர்கள் இருவரிடமும். உடனே அங்கதன் சொல்கிறார், நம்மிடம் வந்து சக்தி வாய்ந்த வீரர்கள் இருக்கிறார்கள், நாமே சென்று இவராலும் பறந்து செல்ல முடியும், நாமே சென்று இலங்கை மாநகரை அழித்து சீதையை காப்பாற்றி கொண்டு வர முடியும் அப்படின்னு அங்கதன் சொல்லும்பொழுது ஜாம்பவான் சொல்கிறார், அது வந்து ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு பெருமை தரக்கூடிய செயல் அல்ல, ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி மட்டுமே சென்று அரக்கனை அழித்து சீதையை மீட்க வேண்டும், அதனால் நம்ம வந்து நம்முடைய மன்னர் சுக்ரீவன் அவரிடமும் ஸ்ரீராம லக்ஷ்மணரிடம் இந்த விஷயத்தை தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி ஜாம்பவான் தான் அவர்கள் அனைவரையும் அங்கிருந்து அழைத்து செல்கிறார். இவர்கள் செல்லும் வழியில் கிஷ்கிந்தைக்கு செல்லக்கூடிய வழியில் மதுவனத்தை பார்க்கிறார்களாம். அந்த மதுவனம் வந்து கிஷ்கிந்தையில் உள்ள சுக்ரீவனது தாய் மாமன் ததிமுகன் என்பவரால் சுக்ரீவனால் சொல்லப்பட்டு ததிமுகன் என்பவரது மேற்பார்வையில் கவனிக்கப்பட்டு பாதுகாக்கப்படக்கூடிய வனமாக இருக்கிறது இந்த மதுவனம். இந்த மதுவனத்தில் தான் ஆஞ்சநேயர் மற்றும் சகல விதமான வானரர்களும் சேர்ந்து உள்ளே சென்று தேனை குடித்து ஆர்ப்பரித்து சந்தோஷமாக இருக்கிறார்கள். காவலர்களை அடித்து போட்டுவிட்டு அவர்கள் உள்ளே சென்று ரகளை செய்கிறார்கள். இதை பார்த்து கேள்விப்பட்ட ததிமுகன் வந்து அவர்களை தடுக்க பார்க்கிறார். அவர்கள் ததிமுகன் பேச்சை கேட்காமல் ததிமுகனையும் காயப்படுத்தி விடுகிறார்கள். இதனை பார்த்த உடனே ததிமுகன் என்ன பண்றாராம், தன்னுடைய பணியாளர்களுடன் கிளம்பி கிஷ்கிந்தைக்கு செல்கிறார். கிஷ்கிந்தைக்கு சென்று ராம லக்ஷ்மணர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சுக்ரீவனை பார்க்கிறார். சுக்ரீவனை வணங்கி நிற்கிறார். அப்பொழுது சுக்ரீவன் கேட்கிறார், என்ன காரியமாக இவ்வளவு பதற்றத்துடன் வந்திருக்கிறீர்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதும், இந்த மாதிரி நம்முடைய மதுவனத்தை வந்து நம்முடைய வானரர்கள் ஆஞ்சநேயர் அங்கதன் முதலான வானரர்கள் வந்து அழித்து கொண்டிருக்கிறார்கள், தேனையும் தேனடைகளையும் எடுத்து குடித்து கொண்டிருக்கிறார்கள், மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு வந்து அவர் சொன்ன உடனே சுக்ரீவன் மகிழ்ந்து சொல்கிறாராம், நிச்சயமாக அவர்கள் சென்ற காரியம் வெற்றி ஆகிவிட்டது, அவர்கள் சீதா பிராட்டியை கண்டுபிடித்து விட்டார்கள், அதனால் ஏற்பட்ட மகிழ்ச்சியின் காரணமாகத்தான் மதுவனத்திற்குள் நுழைந்திருக்கிறார்கள், நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறீர்கள், அதனால் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். லக்ஷ்மணர் வந்து ஏன் இவ்வளவு வருத்தத்துடன் இருக்கிறார் இவர் அப்படின்னு கேட்டதும் அவர் சொல்கிறார், நிச்சயமாக நம்முடைய வானரர்கள் நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறார்கள், நிச்சயமாக பார்த்து விட்டார்கள் சீதா பிராட்டியை அப்படின்னு லக்ஷ்மணருக்கு நம்பிக்கையான வார்த்தையை உரைக்கிறாராம் சுக்ரீவன். இதை கேட்டவுடனே அங்கும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் பெருகுகிறது. அங்கிருந்து விடை பெற்று ததிமுகன் மதுவனத்திற்கு திரும்பி செல்கிறார். பணிவுடன் அங்கதனை கண்டு, மன்னர் தங்களை காண விழைகிறார், அவசியம் திரும்பி செல்ல வேண்டும், உங்களை பார்ப்பதற்காக அங்கு காத்து கொண்டிருக்கிறார்,
தாங்கள் ராமகாரியமாக சென்று வெற்றி பெற்று வந்துவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன், தாங்கள் உடனே கிளம்பி செல்ல வேண்டும் அப்படின்னு விண்ணப்பிக்கிறாராம். உடனே அங்கதன் வந்து தன்னுடைய வானர சேனைகள் அத்தனை பேரையும் அழைக்கிறார். வாங்க, நம்ம கிளம்பி போகணும், நாம் சென்று ராமலக்ஷ்மணரை சந்திக்கணும், நாம் வெற்றி பெற்ற விஷயத்தை சொல்லணும், நாம் ராமகாரியமாக சென்று சீதா பிராட்டியை கண்ட இந்த அனுபவத்தை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், எல்லோரும் கிளம்பி வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறாரு. அத்தனை பேருடனும் கிளம்பி கிஷ்கிந்தைக்கு செல்கிறார்கள். கிஷ்கிந்தைக்கு சென்றவுடன் ராம லக்ஷ்மணருடன் இருக்கிறார் சுக்ரீவன். சுக்ரீவனை பார்த்த உடனே ஆஞ்சநேயர் செல்கிறார். ஆஞ்சநேயர் பார்த்த உடனே கண்டேன் சீதையை அப்படிங்கிறாராம். உடனே ராமர் வந்து அப்படியா, என்ன ஆயிற்று, என்ன விஷயம் அப்படின்ன உடனே தான் கடலை தாண்டி சென்றதையும் அங்கு ஒற்றை துணியுடன் கண்ணீர் படிந்த கண்களுடன் மிக கருமையான கூந்தலை கொண்ட பெண்ணாக மிகப்பெரிய வருத்தத்தில் ஆழ்ந்திருப்பதாகவும் 1 மாத காலம் மட்டுமே உயிருடன் இருப்பேன் என்றும் அதற்குள் ராமரும் லக்ஷ்மணரும் வந்து என்னை மீட்டு சென்று விட வேண்டும், ராமர் வந்து என்னை அழைத்து செல்வதே அவருக்கு பெருமை வாய்ந்ததாகும் அப்படின்னு சீதா பிராட்டி சொன்ன விஷயத்தை சொல்கிறாராம் ராமரிடம். உடனே ராமர் கேட்கிறார், என்னுடைய சீதையின் ஞாபகமாக சீதை எனக்கு ஏதாவது கொடுத்திருக்கிறாளா அப்படின்னு கேட்கிறார். உடனே சூடாமணியை எடுத்து கொடுக்கிறார். கொடுத்து விட்டு இந்த சூடாமணி அப்படின்னு இவர் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே உடனே ராமர் சொல்கிறாராம், இந்த சூடாமணி ஜனகரால் தசரதரிடம் கொடுக்கப்பட்டு தசரதரிடமிருந்து சீதைக்கு கொடுக்கப்பட்டது. இது வந்து மிக அற்புதமான ஒரு பொக்கிஷம், இந்திரனால் ஜனகருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவரையும் இப்பொழுது நான் நினைத்து கொள்கிறேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுகிறாராம். மேலும் சொல்லு, சீதை வேற என்ன சொன்னா என்னை பற்றி அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த தண்டகாரண்யத்தில், அதாவது மந்தாகினி நதிக்கரையில் நிகழ்ந்த காக்கையாக ஜெயந்தன் வந்து சீதா பிராட்டியை கொத்தியதையும், அப்பொழுது இவர் ஒரு தர்பை புல்லின் மூலமாக அந்த காக்கையினுடைய கண் போகுமாறு இவர் தண்டித்ததையும், தனிமையில் இருந்த நிகழ்வை வந்து சீதாதேவி குறிப்பிட்டதாக குறிப்பிடுகிறார். அப்பொழுது பொட்டு வைத்த ஒரு சம்பவத்தையும் ஆஞ்சநேயர் ராமரிடம் பகிர்ந்து கொள்கிறார் சீதை சொன்னதாக. இதை கேட்டு மிகவும் கண்ணீர் விட்டு புலம்புகிறாராம் ராமர். அவளாவது 1 மாத காலம்தான் என்னை விட்டு பிரிந்திருக்க முடியாது என்றால் என்னால் ஒரு க்ஷண நேரம் கூட சீதையை விட்டு பிரிந்திருக்க முடியாதே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி புலம்பும் பொழுது ஆஞ்சநேயர் சொல்கிறாராம், கூடிய சீக்கிரம் ராம லக்ஷ்மணர் சேனைகளுடன் வந்து இலங்கை வேந்தனை வெற்றி கொண்டு என்னை மீட்டு செல்ல வேண்டும் என்பது சீதா பிராட்டியாரின் விருப்பம், அவ்வாறே நிகழ வேண்டும், பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு கண்ணீர் மல்க கைகூப்பி நிற்கிறாராம். இத்துடன் சுந்தரகாண்டம் நிறைவு பெற்றது. இந்த சுந்தரகாண்டம் வந்து சகலவிதமான பயன்களையும் தரவல்லது, எது கேட்டாலும் கொடுக்கக்கூடியது சுந்தரகாண்டம். இந்த சுந்தரகாண்டத்தை அனைவரும் கேட்டு மகிழ்ந்தோம். அனைவருக்கும் ஸ்ரீ ராம லக்ஷ்மணரது சீதா பிராட்டியின் அருளும் அனுமனது அருளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.